நலமுடன் வாழ்க. நலமுடன் வாழ்க, நலமுடன் வாழ்க. நீங்க எல்லோரும் நலமுடன் வாழ்க. நம்ம மருத்துவர் ஐயா கலைவாணன் அவர்களின் அற்புதமான ஆலோசனையை கேளுங்க. நோய் வரும் முன் காப்போம், வந்த நோயை விரட்டி அடிப்போம், விழிப்புணர்வாயிருப்போம். நலமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. நலமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். நம்ம தொடர்ந்து முத்திரைகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். முத்திரைகள் இப்போ எது சிறப்பாக பார்க்கணும்னா குபேர முத்திரை. இந்த குபேர முத்திரையின் பேரை கேள்விப்பட்டது நமக்கு ஏதோ பெரிய செல்வம் கொடுக்கக்கூடிய முத்திரை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அது சரியான ஒரு விஷயந்தான். குபேர முத்திரை எப்படி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். அதுதான் ஈஸியாக செயல்முறையான விளக்கம். சுண்டு விரலும் மோதிரவலும் மடக்கி உள்ளங்கையில் வச்சுக்கணும். மற்ற 3 விரல்களும், அதாவது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், இந்த நடுவிரல், இது மாதிரி குவிச்ச மாதிரி இருக்கணும். இதை மடி மேலே சாதாரணமாக இப்படி வச்சுக்கலாம். இந்த குபேர முத்திரை எதுக்கெல்லாம் பயன்படும்னா சைனஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு ரெமடி இது. இப்போ சில பேர் ஏன் சைனஸ் வருதுன்னு பார்த்தோம்னா தலைக்கு குளிச்சுட்டு தோட்டாமல் இருக்கிறது, ஃப்ரான்டல் சைனஸ், அதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு குபேர முத்திரை. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை பண்ணலாம். அதே போல் உள்நாக்கில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அதுக்கும் இந்த குபேர முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும். அது ஞாபக சக்திக்கு, மாணவர்கள் +2க்கு படிக்கிறீங்க, 10th எக்ஸாம், அதுக்கு எல்லாமே குபேர முத்திரை பயன்படுத்தலாம். குபேர முத்திரை சாதாரணமாக நீங்கள் முத்திரை வச்சுக்கிட்டே படிக்கலாம். கிளாஸை கவனிக்கும் போது குபேர முத்திரையோடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களும் சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் பதிவாகும். மன விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றலும் இந்த குபேர முத்திரைக்கு உண்டு. குபேர முத்திரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னவா ஆகணும், அதாவது ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நான் ஒரு சிஎம்மாக இருக்கணும், நான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு நம்மளோட கற்பனையை லாஜிக்கே இல்லாமல் இருக்கிறத விட, இப்போது +2 ஸ்டூடெண்ட் இருக்கான், அவங்க சென்டம் வாங்கணும், இல்லை நல்ல ஒரு மார்க் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு இந்த குபேர முத்திரையை கண்களை மூடி பண்ணும்போது அதை ரியலாக நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணும். இந்த மாணவன் உண்மையிலேயே சென்டம் வாங்கிட்டதாவோ, பேரண்ட்ஸ் எல்லாமே அவனை ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி, அவங்களோட ஸ்கூல் அவனை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி, இது மாதிரி உண்மையிலே நடந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்படி கற்பனை பண்ணும்போது என்ன ஆகுனா, என்ன ஆகும், பிரபஞ்சத்தோடு இதை கனெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை நடத்தி வைக்கும். இதுதான் இந்த முத்திரைகளோட சிறப்பு. பிரபஞ்சத்தோட இந்த முத்திரைகள் தொடர்பு கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவத்தின்படி இயங்குது. முத்திரைகள் பொதுவாக பண்ணும்போது கைகளை கழுவிட்டு பண்ணுறது இன்னும் சிறப்பு. ஸோ இந்த குபேர முத்திரையை தொடர்ந்து பண்ண சைனஸ் பிரச்சனை சரியாகும், மனசில் என்ன விருப்பம் இருந்தாலும் அது நிறைவேறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், அதே போல் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது இந்த குபேர முத்திரை. ஆகவே இந்த முத்திரையை தொடர்ந்து செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.